السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே ಮತ್ತು മുഅ്മിനാത്തുകളെ, അല്ലാഹു നമ്മുடைய എല്ലാ അമലുകളിലും പെരിയ കബൂലിയത്ത് അല്ലാഹു സേവനായ അല്ലാഹു അവരുடைய ദീനുൽ ഇസ്ലാമിൽ നമ്മെ நிலநிறுத்தி வந்ததுக்கு அல்லாஹுக்கு எவ்வளோ சுக்ரு பண்ணணும். அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்தான் உம்மத்துகளாய நமக்கு அல்லாஹு கொடுத்தது. ഉമ്മത്തുകളിൽ അധികമായി ഈമാൻ ഉള്ളവർ யாருன்னு கேட்டால் அது സയ്യിദുനാ അബൂബക്കർ സിദ്ദീഖ് റളിയല്ലാഹു അൻഹു അവர்கள்தான். அதாவது ഇൽമുൽ അസ്റാറിൽ പഠിക്കக்கூடிய ഉലമാക്കൾക്ക് 7 ഫാത്തിഹാവുടെ ഒരു ഇജാസത്ത് കൊടുത്തിருக்கு. எல்லா உலமாக்களும் அது ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த 7 ஃபாத்திஹாவில் ஒன்றாமത്തെ ஃபாத்திஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், இரண்டாவது ஃபாத்திஹா பதர் சஹாபாக்களுக்கு, அதாவது பத்ரீங்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு. பத்ரீங்களில் கண்மணி நாயகத்துக்கு அடுத்தது இரண்டாவது யார் என்று கேட்டால் அது சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹுசூசியத்து தாராளமாயிருக்கு. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தொழில் என்னவென்றால் கம்பளி போர்வை வியாபாரம். கம்பளி போர்வை வியாபாரம் என்றது அந்த காலத்தில் நம்ம உடுக்கிறதும் அதுதான், போத்துறதும் அதுதான். அப்போ நம்ம மொழியில் சொன்னால் ஜவுளி வியாபாரம் என்று சொல்லலாம், டெக்ஸ்டைல்ஸ். அதனுடைய வியாபாரம் தான் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தகப்பனார் அபு குஹாஃபா, அவருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தில் வந்தவர். அவர் என்னவென்றால் அவர் நக வியாபாரி. நக வியாபாரி என்று சொல்லும்போது நம்ம பெண்கள் போடக்கூடிய, காதில் போடக்கூடிய தோடு, அது மாதிரி கழுத்தில் போடக்கூடிய கொலுசு, காலில் போடக்கூடிய கொலுசு, இப்படிப்பட்ட அந்த மாதிரி நகைகள் இல்லை. சின்ன 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 கடவுள்களை வியாபாரம் பண்ணும். சின்ன சின்ன லாத்தா, சின்ன சின்ன உஸ்ஸா, இப்படி அசினாமுகளோட ஒரு வியாபாரம் தான் நகையால் பண்ணி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நகை வியாபாரி. ஒரு நாள் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஜவுளி எடுத்து மக்காவிலிருந்து வேற ஒரு ஊரில் போய் வியாபாரமெல்லாம் பண்ணி நைட்டு அவர் படுக்கும்போது ஒரு கனவு பார்த்துட்டார். அந்த கனவு என்னவென்றால் மேலே இருக்கக்கூடிய சந்திரன் அப்படியே துண்டு துண்டு துண்டாய் கீழே உளுந்து மக்காவில் இருக்கக்கூடிய மிக்கமான எல்லா இல்லத்துக்கும் அந்த துண்டு துண்டு எல்லாமே போய் கடைசியில் அந்த துண்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து பழையபடி ஒரு சந்திரனாய் சேர்ந்து அது கீழே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட மடியில் வந்ததாய் ஒரு கனவு பார்த்துட்டார். அதுக்கப்புறம் அவர் தூங்கலை, பயந்து இது என்ன, இதனுடைய மகனா, இதனோட தஅபீர் என்ன, யாருக்கிட்ட கேட்கணும் அப்படி நினச்சி விடிய அவங்க தேடி பார்த்து ஒரு கிறிஸ்தியா ஆலிமடத்தில் போய் இதனோட தஅபீர் கேட்டாச்சு. நான் இப்படி ஒரு கனவு பார்த்துட்டேன், சந்திரன் துண்டு துண்டாய் உளுந்து மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா இல்லத்துக்கும் போய் அது மறுபடியும் திருப்பி ஒன்றாய் சேர்ந்து என் மடியில் உட்கார்ந்த மாதிரி நான் கனவில் பார்த்துட்டேன். அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டப்போ அந்த கிறிஸ்திய ஆலிம் என்ன சொன்னார், நீங்கள் இதில் கவலைப்பட தேவையில்லை. கடைசியான நெபி, ஒரு நெபி, கடைசியாய் வரக்கூடிய நெபி
அது வந்திருக்கு, அதனுடைய ஒரு அலாமத்து தான் நீங்கள் கனவில் பார்த்தது என்று சொன்னப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அது யாராகும் தெரியல. அப்படி வியாபாரம் எல்லாம் முடித்து உடனே அவங்க ஊருக்கு மக்காவுக்கு சேர்ந்து அவங்க சரக்கு சாமானங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கும்போது ஒருத்தர் வந்து காதில் பேசுது. யார் திருப்பி பார்க்கும்போது அபூஜஹல் லஅனத்துல்லாஹி அலைஹி. என்ன சொல்லுது? அபூபக்கர், இங்கே ஒரு புதிய ஒரு கதை ஒன்று இங்கே ஓடிட்டு இருக்கு, அதை பற்றி எதுவும் தெரியுமா? இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் இப்போ தான் வந்தது. அபூஜஹல் சொன்னார், உன்னோட கூட்டாளி இல்லையா, அந்த கூட்டாளிக்கு வந்து பெரிய ஒரு நெபியாயி வந்து குர்ஆன் இறங்கியிருக்கு நல்லா சொல்லிட்டு நடக்குது, நீ அது கேள்விப்பட்டிருக்கான்னு கேட்டேன். இல்லை, நான் கேட்கவே இல்லை, சொல்லி முடிச்சிட்டேன். உடனே சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு குளிச்சு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இலா ஹலரத்தி ஹபீபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் அந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். என்ன கேட்டார்? இப்படி ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டிருக்கு, உங்களை நெபியாയി அழைச்சிருக்கு, அது மாதிரி உங்களுக்கு குர்ஆன் இறங்கி இருக்கு, இப்படி எல்லாம் கேட்டது உண்மையா என்று கேட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டாளி இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார், ஆமாம், இந்த கேட்டதெல்லாம் உண்மைதான். உடனே തന്നെ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்னக முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீது சொல்லி இஸ்லாத்தில் வந்துட்டேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார், எனக்கு அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சானா என்று ஆரம்பிக்கக்கூடிய முதலாய குர்ஆன் இறக்கப்பட்ட 5 ஆயத்துகள் அப்படி ஓதி சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு காமிச்சு கொடுத்துட்டேன். ஆச்சரியப்பட்டுட்டேன். ஒரு படிப்பறிவில்லாத, எழுத்தன்னா என்று படிக்காத சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 ஆயத்துகள், அந்த ஆயத்துகளுக்கு பெரிய பொருள்கள் இருக்கு. அந்த ஆயத்து ரெஃபர் பண்ணினால், அது சர்ச் பண்ணினால் எத்தனை காலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் என்ற விஷயங்கள் எல்லாம் இல்முல் அஸ்ரார் படிக்கிறவங்களுக்கு பாடம் கொடுக்கும். இல்முல் அஸ்ரார் என்றது அஸ்மா தெல்சமாத்தி ரீதியாக ஆத்மீய வைத்தியம் கத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலம். அதுக்கு தேவையுள்ளவங்கள் நம்ம அட்மின் இந்தியாவில் உள்ளவங்கள் அப்துல் வாஹித் மௌலானாவுக்கு தொடர்பு கொள்ளணும் என்று உங்களை தெரிவிக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இல்மிலும் அமலிலும் அல்லாஹ் பெரிய கபூலியத்து செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.